காய்ஸ். ஹாய் காய்ஸ். நீங்க என்ன பண்ண போறோம் சொல்லிருங்க. என்ன பண்ண போறோம்னா டேர் வீடியோ பண்ண போறோம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. அந்த டேர் வீடியோ வந்து ஸ்பெஷலா கார்டன்ல பண்ண போறோம். ஆமா, அதாவது தோட்டத்துல எல்லாருமே வீட்டுக்குள்ள எல்லாம் டேர் பண்ணுவாங்க. இங்க வந்து தோட்டத்தை பேஸ் பண்ணி தான் எல்லா டேர்ஸும் இருக்க போகுது. நான் 5 டேர் பண்ணுவேன், இவங்க சொல்றது இவங்க நான் சொல்றேன் 5 டேர்ஸ். ஓகே, ஆளுக்கு ஒரு டேர் பண்ணலாம். ஓகேவா? சரி, ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் நான் வந்து தரேன். வெவரும் சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவா ஒன்னு நீ சொல்லு, ஒன்னு நான் சொல்றேன். சரி, ஓகே. இப்போ வந்து நான் பண்றேன். என்ன பண்ணனும் சொல்லு. நீ வந்து இதுல வந்து பட்டர்ஃப்ளை மாதிரி நடந்துக்கணும். பட்டர்ஃப்ளை மாதிரி நடந்துக்கணுமா? இங்க பட்டர்ஃப்ளையே சூசைட் பண்ணிருங்க இதெல்லாம் பார்த்தா. சரி, ஓகே, பண்ணலாம். பண்றாங்க. அது என்ன விங்ஸ்ல புடிச்சா அப்படி பண்ணோம்? பிடிக்காம பண்ணு. ஓகே, பிடிக்காம பண்ணுமா? அது விங்ஸ்ல புடிச்சா அப்படி பண்ணோம். அவ்வளவுதான் போ. ஓகே, பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் டேர் பண்ணி முடிச்சாச்சுங்க. என்னங்க டேர் எடுத்து வச்சிருக்கான்ல, அசால்ட்டா பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நான் உனக்கு ஒரு டேர் கொடுக்குறேன். ஓகேவா? இங்க கார்டன்ல இருக்க ஏதாவது ஒரு 5 லீஃப் எடுத்துட்டு வரணும். சரியா? இல்ல வேற ஏதாவது பிளான்ட்லாம் கிடையாது. 5 இலை எடுத்துட்டு வந்து அந்த 5க்கும் நீ காமெடியா பேர் வைக்கணும். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. 4 இது 1 4. ஓகே, 5வது. அவ்வளவுதான், டைம் முடிஞ்சு. ஓகே ஓகே, இப்போ வந்து பேர் வை. இதுக்கு நிறைய புடிங்கிருப்ப போலயே. 5 புடிங்க சொன்னா. இதெல்லாம் ஒரே இதுதானே? சரியா? சரி, இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? குச்சியா இருக்கனால குச்சி புண்ணாக்குன்னு வச்சுக்குவோம். இந்த இலை ரொம்ப அழகா இருக்கு. சரியா? அதனால நம்ம பழைய கேட்டுக்கு வச்ச மாதிரி அழகின்னு வச்சுக்கலாம். அழகின்னு வைக்கிறேன். என்னை ஒரு நாள் அழகின்னு கூப்பிட்டுருக்கியாடா நீ? சரி, ஓகே. அடுத்து இந்த இலை ஓட்டையா இருக்கு. சோ இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? நல்லா இருக்கு இந்த பேர். அது எனக்குலாம் தெரியாது, நீயே சொல்லிட்ட. ஓனாண்டி. என்னடா இந்த இலைக்கு வந்து என்ன வைக்கலாம்? இது 5 இது இருக்கனால அஞ்சாமின்னு வச்சுக்கலாம். அஞ்சாமியா? வைக்க வேண்டியதான். காமெடியா இல்லையா? அது காமெடியா தான் இருக்கு, அஞ்சாமி. இந்த இலைக்கு என்ன பேர் வைக்கலாம்? என்ன பேர் வைக்கலாம்? மோந்து பாரு, நல்லா இருக்கான்னு. நாருது. ஒரு பேர் வச்சிரு. நாத்தனாராணி வச்சுக்கோ. இவன் மட்டும் என்ன டேர் கொடுத்தா ஒழுங்காவே கொடுக்கல. 5 நிமிஷம் கூட ஆகல. அடுத்து வரும் பாருங்க. அடுத்து நல்லா வரும். சரி, ஓகே. நான் வந்து இப்ப என்ன டேர் கொடுக்க போறேன்னா, தோட்டத்துல இருக்க செடிகள் தான் மக்கள். சரியா? நீ வந்து ஒரு குயின். ஓகே. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அந்த குயின் வந்து மக்கள் கிட்ட என்னென்ன பேசுவாங்க அப்படின்றத நீ நடிச்சு காமிக்கணும் கார்டன்ல. ஏண்டா நடிக்கிற மாதிரியே எனக்கு எப்படிடா கொடுப்ப? சரி, ஓகே, ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஓகே, ட்ரை பண்ணு. இந்த காட்டுக்கே நான் தான் ராணி. இந்த மரங்கள், இந்த நீ சொல்லாட்டி அவங்களுக்கு தெரியாதா இந்த காட்டுக்கு நீ தான் ராணி? தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. இந்த புல்லாகட்டும். இந்த லாங்குவேஜ்ல பேசக்கூடாதோ? இந்த புற்கள், இந்த மரங்கள், இந்த பூக்கள் அனைத்துக்கும் நான் தான் ராணி. இந்த ஆடுகள் போடும் புழுக்கைக்கு கூட நான் தான் ராணி. இங்க ஒரு இலை அசைந்தால் கூட என்னை கேட்காமல் அசையக்கூடாது. இப்ப கூட அசையுது. அதெல்லாம் நீ பேசாத. என் கூந்தலுக்கு நீங்கள் மலர்கள் சூட்ட வேண்டும். என் வாய்க்கு நீங்கள் பழங்கள் சூட்ட வேண்டும். அங்க கூந்தலே இல்ல, அப்புறம் எப்படி அதுக்கு பூ வைப்பாங்க சொல்லு? இந்த துஷ்பிரயோகனை உங்கள் வரல விடு, எதுக்கு தேவையில்லாத பேசிட்டு இருக்க? துஷ்பிரயோகனை உங்கள் பிரான்ச்சஸ் தமிழ் என்னன்னு சொல்லி தெரியலையே. என்னடா பிரான்ச்சஸ்? கிளைகள். ஓகே, உங்கள் கிளைகளை வைத்து இந்த துஷ்பிரயோகனை அடிச்சு சாவடியுங்கள். துஷ்பிரயோகம்னா என்னது சொல்லு? தெரியாது. ஓகே, முடிஞ்சு டேர் முடிஞ்சு. பை. இங்க பாருங்க, இவங்கள ராணி மாதிரி பேச சொன்னா உட்காந்து ஜோக்கர் மாதிரி பேசிட்டு வந்திருக்கிறா.
உட்கார்ந்தெல்லாம் பேசுறேன், நின்று தானே பேசுனேன். சரி ஏதோ ஒண்ணு பேசிட்டு வந்திருக்கல, சரி நல்லா பேசுறதா நினைப்பா. எப்படி பண்றேன்னு பாக்குறேன். சரி ஓகே. உனக்கு அடுத்த டேர் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா, எனக்கு இந்த புற்கள் அதுக்கப்புறம் பூக்கள் அதெல்லாம் வச்சு ஒரு அழகான பொக்கே பண்ணிட்டு வந்து என்ன இம்ப்ரெஸ் பண்றேன். எனக்கு பிடிச்சிருக்கணும், பிடிச்சாதான் அதுவும் கொண்டுட்டு வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணணும். அதுக்கு ஓகே சொல்ற மாதிரி இருக்கணும். ஓகேவா? சொல்ற மாதிரி இருக்கணும். ஆமா. என்னோட ஆசையெல்லாம் எப்படி தீர்த்துக்க வேண்டியதா இருக்கு பாருங்க. ஒரு வாட்டி கூட ப்ரப்போஸ் பண்ணது இல்லைங்க. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? ஓகே, இங்க சரி வச்சிருக்க ஓகே காப்பு. ஓகே பண்ணிடுவோம், அவ்வளவுதானே. ஐயோ இதுல பூவே இல்லையே, இருக்கு இது பிடுங்கல. அம்மா இந்த ராணியோட காட்டுல எவனோ வந்து பூ பிடிங்கிட்டு போறான். ஐயோ பிடிங்க. பிடிப்பாங்க உன்னையே தான் வந்து பிடிப்பாங்க. பதிலுக்கு வேற பூவே இல்லையே, என்ன பண்றது? அதேதான் இருக்கு. ரொம்ப குனியா அந்த ஜட்டி தெரியும். அதெல்லாம் சொல்லாத. முடிஞ்சா ரெடி. அம்மா அதுன்னு தனியா அந்த கையில பூ என் காதுல வைக்கிறதுக்கா? ஓகே ஓகே, இம்ப்ரெஸ்ட். அப்புறம் இது சொல்ல வேண்டியதை சொல்லி. லவ் யூ. லவ் யூ டு. இங்க பாத்தீங்களா, ஒரு வழியா பண்ணி முடிச்சாச்சு அந்த டேரை. அப்புறம் இதே மாதிரி நான் ஒரு டேர் கொடுக்கலான்னு இருக்கேன். என்ன டேர் கெஸ் பண்ணு? எனக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் என்னங்க கேள்வி? ஏதோ ப்ரப்போஸ் பண்ணனால மன்னிச்சு விடுறேன், நீயே சொல்லித்தல. சரி ஒரு குச்சி எடுத்துக்கோ. குச்சி எடுத்து ஏதாவது ஒண்ணு தரையில வர. ஓகே, தரையில மண்ணு தான் இருக்கு, அதுதான் தர. ஓகே சரி ஓகேவா? அது வந்து என்ன இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி இருக்கணும். உன்னை இம்ப்ரெஸ் பண்றது ரொம்ப கஷ்டமே. பரவாயில்ல, அது என்ன வேணா இருக்கட்டும், ஆனா அது என்ன இம்ப்ரெஸ் பண்றோம். ஓகே, குச்சி எடுத்துக்கலாம். ஏதோ வரைஞ்சிக்கிட்டு இருக்கா. கேட்டா நான் வரைஞ்சி முடிச்சோடனே தான் வந்து பார்க்கணும்னு சொல்லுவா. வந்துட்டியா? என்ன வரைஞ்சிருக்கான்னு பார்ப்போம். பாருங்க என்ன வரைஞ்சிருக்கா. ஆர்டின் போட்டிருக்கா, அப்புறம் பக்கத்துல லவ் யூன்னு எழுதியிருக்கா. அப்புறம் இது என்ன எதிரி? பெட்ல வரல, அதனாலதான் பூனைக்குட்டி வரைஞ்சிருக்கேன். ஆனா இது பூனை மாதிரியே இல்லையே, எலிக்குட்டி மாதிரி இருக்கே. அதான் எலி உனக்கு பிடிக்கும் தானே, எல்லாம் கலந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டிக் இங்க கொண்டுட்டு வந்திருக்கேன் பாரு. ஏதோ வரைஞ்சிருக்கா. ஓகே, இம்ப்ரெஸ் ஆயிட்டேன்னு சொல்லிடுவோம். எதுக்கு வம்பு? ஆர்டிஸ்ட். ஓகே, இப்போ வந்து நீ என்ன பண்ணணும்னா, ஒரு இந்த காட்டுல ஃபுல்லா சுத்தி டிஃபரண்டான ஒரு பூச்சி. டிஃபரண்டா இருக்கணுமா இல்ல பூச்சியா? கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கணும், நான் பாத்துக்க கூடாது. அந்த பூச்சியை போட்டோ எடுத்துட்டு வர. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், எங்கிட்ட போய் தேடுறது. உன்னால முடியும் நரேனு, உன்னால முடியும். ஓகே சரி விடுங்க, ட்ரை பண்ணி பாப்போம். பண்ணிடுவோம். ஓகே பார்க்கலாம், எடுத்துட்டு வரட்டு பாப்போம். என்னமோ பண்ணிருக்கான், என்ன பண்றான்னு தான் தெரியல. தூரத்துல இருந்து யாராவது பார்த்து காட்டுக்குள்ள வேற ஏதோ உட்காந்து பண்ணிட்டு இருக்கிறேன்னு நினைச்சிட போறாங்க. ஜோக் இல்லையா? ஓகே ஓகே, எடு பாப்போம். கண்டிப்பா இந்த டேர்ல தோத்துருவேன்னு நினைக்கிறேன். 10 செகண்ட்ஸ்ல எடுக்கணும். 10 செகண்ட்ஸ்ல எடுக்கணும். 10 செகண்ட்ஸ்ல நான் எங்க போய் எடுக்கிறது? நம்ம கண்டுபிடிச்சிட்டான் போலயே. அது காணாம போச்சாங்க. அது ஓடுது. என்ன பண்ணு? ஏய் அது எறும்புடா. எறும்பு இல்ல. எறும்ப வந்து இது ஒரு பூச்சி தான். இங்க பாரு, இந்த புழுவுல நான் பாத்திருக்கேன். எனக்கு தெரியாத பூச்சியை எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? போறான். ஆக்சுவலா எனக்கு பூச்சினா பயம் வேற. புடிச்சிட்டு வந்து பழி வாங்குறேன்னு என் மேல போட்டு விடாம இருந்தா சரிதான். வேற பூச்சி பார்க்கலாம். மேன் வெர்சஸ் வைல்டா மாறிய நரேனை பாருங்கள். 2 பூச்சி எடுத்திருக்கேன், அதவே காமிக்கிறேன்பா. பாப்போம். ரெண்டுல ஏதாவது ஒன்னு செலக்ட். இங்கே காட்டு. ரெண்டுல ஏதாவது ஒன்னு நீயே செலக்ட் பண்ணிக்கோ. ஓகே, நான் என்ன பூச்சி எடுத்து வச்சுக்க போறேன். என்ன பூச்சி? ஓகே தான், பார்த்தது இல்லை தான் நானு. இன்னொன்னு வந்து இது என்ன பூச்சியா? பூச்சி தான். சரி ஓகேங்க, எப்படியோ பண்ணிட்டாங்க. பாவம் சின்ன பையன், பொழைச்சுப்போ. அடுத்த டேர் வந்து இன்பாக்கு. இன்பாக்கு ஒரு நல்ல நல்ல டேர் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன டேர்னா, இங்க இருக்க தோட்டத்துல இருக்க எது வேணா யூஸ் பண்ணிக்கோ, சரியா? அதை வச்சு நீ ஃபேஷன் ஷோ கண்டக்ட் பண்ணணும்.
ஃபேஷன் ஷோ கண்டக்ட் பண்ணணுமா? ஃபேஷன் ஷோல நான் நீ தான் நடந்து வரணும். நீ தான் கண்டஸ்டன்ட், நீ தான் கண்டக்ட் பண்ற. ரெண்டும் ஒண்ணு. நீங்க இதெல்லாம் நீ ஒத்துப்ப, அவங்க ஒத்துப்பாங்களா? அதெல்லாம் ஒத்துப்பாங்க. நீ போ வந்து. சரி ஓகே, ட்ரை பண்ணி தொலைவோம். ஏய் என்னடி நான் கொடுத்தத யூஸ் பண்ணிட்டு இருக்க? டேய் ஒரே ஒரு பூ மட்டும் எடுத்துக்கறேன்டா, தப்பு இல்ல. ஒரே ஒரு பூ புடிங்க வேண்டியதானே? புடுங்கல முடியாது. ஓகே இந்த பூ எடுத்துக்கறேன். சரி ஓகே. இது வேண்டாம். சரி அதான் நான் கொடுத்ததெல்லாம் அப்படித்தானே, தூக்கி போறதுக்கு தான். அப்படிலாம் இல்ல. ஓகே இது ஒரு ப்ராப்பர்ட்டியா எடுத்துக்கறேன். இங்க சைடுல வைக்கிறேன், அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே வை. ஓகேவா? வேற எது எடுக்கலாம்? வேற என்ன எடுக்க போறேன்? இதுல இருக்கதெல்லாம் ஏதாவது எடுத்து சொருகி அலர்ஜி வந்து ஆஸ்பத்திரி கூட்டி போகாம இருந்தீனா சரி. சரி அப்படி ஹாஸ்பிட்டல் செலவு வந்துச்சுன்னா அதை நான் பாத்துக்கிறேன். போ. ஐயம்மா குத்துது. ஓவர் ஆக்டிங் பண்ணக்கூடாது. என்ன அது என்னது? ஒண்ணு கூட இல்லடா உருப்படியா. ஆக்சுவலா என்னைய வந்து இப்படி அலங்கரிச்சுக்கிற மாதிரி இங்க எங்கேயுமே அவ்வளவு நல்ல பொருட்கள் இல்லை. இப்போ பண்ண மாட்டியா? இப்போ தோத்துட்டேன்னு ஒத்துக்கோ. இப்போ தோத்துட்டு ஒத்துக்கோ, பண்ண மாட்டேன்னா. போதுமா? ஃபேஷன் ஷோக்கு அங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருந்தோம்ல, அதை எடுத்துக்கலாம். நடந்து வர்றதை பார்த்துருவோம் நம்ம. எப்படி மாசா பண்ணம்மா ஃபேஷன் ஷோ. இத பாத்துக்கிது ஏதோ FTV அந்த மாதிரில எல்லாம் நீ கூப்பிட்டாங்கன்னா என்னடா பண்றது? கூப்பிடுவாங்க, நல்லா கூப்பிடுவாங்க. இல்ல வேற அந்த பூவை வச்சு கரும கசக்குது. ரொம்ப உண்மையா நடந்துக்கிட்டேன்டா நானு. சரி ஓகேங்க, எனக்கு கொடுக்கறதா லாஸ்ட் டேர். இதுக்கு மேல முடியாது. ஆமா கொசுவா கடிக்குது. ஆமா எல்லா பூச்சி எல்லாம் கடி வாங்கிட்டோம். ஓகே லாஸ்ட் டேர் வந்து என்ன கொடுக்கலாம்னா, தோட்டத்துக்குள்ள தோட்டம் இல்ல இது காடுன்னு நினைச்சுக்கோ, காட்டுக்குள்ள தனியா போய் தொலைஞ்சு போயிட்டேன். ஓகேவா? அப்ப வந்து வடிவேல் மாதிரி கொஞ்சம் காமெடியா துண்டக்கானா துணியக்கானா எங்க போவேன் அது இதுன்ட்டு வந்து காணா போன மாதிரி புலம்பணும். சரி புலம்பு வருமான்னு தெரியல, இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம், பாப்போம். ஐயோ எங்க இருக்கேன்னே தெரியலையே. இதுல பாம்பு வருமா, பள்ளி வருமா, நாய் வருமா, என்ன வரும்னு தெரியலையே. நாய் வரும் வரும். நாய் வருதோ இல்லையோ, குட்டப்பா வருவியா, அதனால பயம் எனக்கு. நாய் வருமோ என்ன வருமோ தெரியலையே. ஐயோ ஐயோ இப்ப எங்க பார்த்தாலும் சரியா வேற இருக்குது, எனக்கு பயம். காடுனா சரி சரியாதான்டா இருக்கு. ஆட்டு புழுக்க வேற கிடக்குது. ஐயோ ஐயோ. சிங்கம் வரும், புலி வரும்னு புலம்ப சொன்னா, நாய் வரும், ஆட்டு புழுக்கு யாருக்கேன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. இவனை வச்சுலாம் டேர் பண்ணணும். எப்படியோ முடிச்சாச்சுங்க ஒரு வழியா டேர. அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானே பிரஸ் பண்ணுங்க. ஆமா 500 பேர் கிட்ட பாக்குறீங்க, ஆனா 80 பேர் கூட சப்ஸ்கிரைப் பண்ணல. என்னங்க இதெல்லாம் நியாயமாங்க? பாருங்க பாவங்க, பிஞ்சு மூஞ்சி பஞ்சு பாடிங்க. கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. பாய் பாய்.